சின்னதா 2 டயலாக் பேசுங்க, வந்துச்சுன்னா நம்ம அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சார் எனக்கு இதெல்லாம் வராது சார், நான் ஏற்கனவே தொடநடுங்கி மற்றவங்க பேசுறதுக்கே நான் சரியா பேச மாட்டேன் அப்படின்லாம் சொன்னேன். ட்ரை பண்ணுங்க, வந்தா பார்ப்போம், வரலைன்னா வேற என்ன வேலை பார்த்துக்கலாமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நண்பர் வந்து கூட்டிட்டு போய் அப்புறம் இந்த சின்ன சின்னதா சொன்னாங்க. அந்த சின்ன சின்ன டயலாக்லாம் பேசினேன். அதுக்கப்புறம் என்னோட முதல் படம் வந்து சுசீந்திரன் சாரோட ராஜபாட்டை படத்துல இவர் விக்ரம் சாரு, தம்பிராமையா சாரு, தீட்சிகா மேடம் இவங்க எல்லாருடைய காம்பினேஷன்ல ஒரு 2-3 கேமரா சுத்தி முத்தி ஒரு 40-50 ஆட்கள் படப்படன்னு வந்து தட நடிச்சு ஒரு 12-15 டேக் வாங்கினதுக்கு அப்புறம் 2-3 டயலாக் மட்டும் பேசினேன். அதுதான் என்னோட முதல் டயலாக். அங்க இருந்து ஆரம்பிச்சதான் ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு எனக்கு தட்டி கொடுத்து கான்ஃபிடன்ட் பண்ணி அந்த மேனேஜர் சார் வந்து எனக்கு நிறைய சான்சஸ் குட்டி குட்டியா கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல எனக்குன்னு ஒரு அடையாளம். இப்ப நான் சொல்றேன்னா இதற்கு நான் ஆசைப்பட்டேன். பாலகுமாரால விஜய் சேதுபதி சாரோட அம்மா அப்படின்னு சொல்றேன்னா அதுக்கு முழு என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு வந்து அந்த சான்சஸ் கொடுத்த கோகுல் சாருக்கு நான் எப்பயா இருந்தாலும் என்ன எப்படி சொல்றது தெரியல, ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்குவேன். எங்க பார்த்தாலும் அவர் எனக்கு சாமி மாதிரி பார்ப்பேன். எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தவர்.